நிறுத்துங்க சாமி. நானே கீதா கிட்ட இருந்து பதில் வரலன்னு குழப்பத்துல இருக்கேன். நீங்க ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. ஐடியா వచ్చింది. ఇంకొక లవ్ లెటర్ రాసుకో. என்னது? இன்னொரு லெட்டரா? சாமி சொன்னா சொன்னதுதான். எழுதிக்கங்க. எழுதிக்கோ. வேணா. రేపు. రేపా? రేపు నా ఇది ఇంగ్లీష్ రేపు కాదు, తెలుగు రేపు. நாளைக்கு எழுது. 7 o'clock. பிளேட் வாங்கி ஷேவ் பண்ணுமா? சாயங்காலம் 7 மணிக்கு. நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஹோட்டல் விஜய் பார்க்குக்கு ரா. அங்க வந்து ராவா அடிக்கணுமா? రానా వాన అర్థం. எழுதிக்கோ. నేను ఎమర్జెన్సీగా ఒక అర్జెంట్ మ్యాటర్ ఓపెన్ హార్ట్ చేసి మాట్లాడుతున్నాను. அப்படினா உன்கிட்ட மனம் திறந்து உடனடியா ஒரு விஷயம் சொல்லணும். ராஸ்கோரா. இப்படிக்கு ஈ கண்ணன். அண்ணே உருப்படி இருக்கு நீங்களே எங்க? நீ தாண்டா உருப்படி. கொண்டா இந்த லெட்டரை கீதாட்ட கொடுத்து. மறுபடியும் லெட்டரா? என்னால முடியாது. நீ சும்மா கொடுக்க வேண்டாம். இந்த பழத்தை வச்சுக்கோ. ஐயா வெறும் பழத்தை வச்சு என்ன செய்யறது? வெறும் பழம் లేదురా. ఇప్పుడు లోపల చూడు. ஆரஞ்சு பழத்துக்குள்ள தங்க செயின். ஆமா வச்சுக்கோ. தங்க வெட்டில ஆட்டைய போட்டதுடா. வச்சுக்கோ. சரி லெட்டர் கொடுங்க. இந்தா. போ. எதுக்கு சாமி எங்க மேட்டருக்காக உங்க தங்க செயினை வேஸ்ட் பண்றீங்க? உன் கழுத்தை தடவி பாரு. ஏன்? அதான்டா இது. என்னடா இது? செயினை கையில கொடுத்து லெட்டர் கொடுக்க சொல்லிட்டாங்க. கிளவே வேற முத்துன்னு முத்துறான். சரி சமாளிச்சுனா பார்ப்போம். அப்பாடா தப்பிச்சேன்டா. பெருசோட செருப்பை வெளியே காணா. கதவு வேற திறந்தே கிடக்கு. அப்ப உள்ள அக்கா தான் இருக்காங்க. அக்கா 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 கீதாக்கா வெளியே போயிட்டாங்களா? கா கா சார் நீங்க இருக்கீங்களா? நான் சும்மா அக்கா பாத்துட்டு போலான்னு வந்தேன் சார். என்ன சார் செயினை பாக்குறீங்க? இதே செயின் தான் சார். எதுக்குடா வீட்டுக்குள்ள வந்த? சொல்றா. சார் நீங்க அதட்டுறத பார்த்தா நான் மறுபடியும் லெட்டர் கொடுக்குற மாதிரி சொல்றீங்க. குறா அந்த லெட்டர். குறா. கோவப்படுவாருன்னு பார்த்தா கிளவி ரியாக்ஷன் உள்டாவா இருக்கு. நான் உனக்கு பணம் தரேன். சொல்றத செய்றியா? ஆஹா அங்க செயின் இங்க பணம், இங்க பணம் அங்க செயின். டேய் உனக்கு டைம் நல்ல ஒரு கட்ட ரூபாய். 500 ரூபா. நான் சொல்ற ஆள்கிட்ட இந்த லெட்டரை கொண்டே கொடுத்துரு. பணத்தை கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லுங்க. இதே தெருவில் அசோக் வீட்ல. ரவுடி அசோக் வீட்லயா? அவன் வீட்ல அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, தெரியுமா? இந்த ஏரியால எனக்கு தெரியாத பொண்ணுங்களே இல்ல. அவகிட்ட இந்த லெட்டரை கண்ணன் கொடுத்தான்னு கொடுத்துட்டு. ரிஸ்கான இடம் தான், இதுக்காக ட்ரை பண்றேன். ஏய் யாரா நீ? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே நீங்களானே? அண்ணே நாங்க கிரிக்கெட் விளையாண்டு இருந்தோம். அப்ப நான் ஒரு சிக்ஸர் ஒன்று அடிச்சேன். பந்து வந்து இங்கே விழுந்துருச்சுனே. பந்து அடிச்சவன் தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க, அதானே தேடிக்கிட்டு இருக்கேன். பந்து பொறுக்க வந்தியா? பொறுக்கிட்டு போ. அக்கா அஞ்சலிக்கா, அஞ்சலிக்கா அக்கா எப்படிக்கா இருக்கீங்க? நீ யாரு? நானா? இந்த தெருவுல இஸ்திரி கடை இருக்குக்கா, அதுல வேலை பார்க்குற சின்ன பாண்டி நான் தான்க்கா. ஓ சரி, என்ன வேணும்? இதே தெருவுல டீ கடை மாடி மேல இருக்க கண்ணனே உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு வர சொன்னாங்க.
உங்ககிட்ட தான்க்கா. புடிங்க. அக்கா வரேங்க. நாளைக்கு சரியாக 7 மணிக்கு விஜய் பார்க் ஹோட்டலுக்கு வரவும். உன்கிட்ட மனம் திறந்து பேச ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு கண்ணன். கண்ணன் நம்மளை பார்த்தாலே மாமன் கையை காலை எடுத்துருவான். தைரியமா லெட்டர் கொடுத்து வீட்டுக்கே அனுப்பியிருக்கான்னா அவன் ஆம்பளை. அவன் யாருன்னு பார்த்து